இளகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை நமக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு வெளிப்படுத்தணுன்றது தான் சார். அதாவது இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் இது ரொம்ப எல்லாராலையும் அறியப்படலைனாலும் ஒரு சிலரால் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நடக்குது அப்படின்றாங்க. இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு சார் இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இன்னைக்கு பார்க்கப்படுது நகரங்கள்ல? ஒரு கொலைக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. கொலை செய்யற அளவுக்கு போகுது. கொலை செய்யற அளவுக்கு இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் இருக்கு. அதுக்கு வரக்கூடிய வருவாய் லாபம் இருக்குன்றது தான். பல லட்சங்கள். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணங்கள்ல பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பினாலும் காவல்துறையில சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஸ்கிராப் பிஸ்னஸ் இருக்கு. அது ஒரு சிலர் தேடி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிடிபட்டாங்கன்னா இன்னும் கூட சில டீட்டெயில் தெரியும். ஆனால் ஸ்கிராப் பிஸ்னஸ் பொதுவாகவே பல லட்சம் கோடிகளை புரளக்கூடிய ஒரு தொழிலா இருக்குது. கோடி ஓகே, லட்சம் கோடி இருக்கும் நிச்சயமா. மொத்தமா நீங்க எடுத்தீங்கன்னா லட்சம் கோடி வந்துடும். நீங்க பகுதி வாரியாவே உங்களுக்கு காயலாங்கடைகள் இருக்கு, சின்ன சின்ன கடைகள். அது அங்க என்ன பழைய பொருட்கள், நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போற பழைய பொருட்கள், நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய பொருட்கள், இப்படியான பொருட்கள் இருக்கு. ஒரு சின்ன சின்ன வீதி இருக்கு, காயலாங்கடை இருக்கு. ஸோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு மொத்தமா ஒரு இடத்துக்கு போகுது இல்ல, மொத்தமா ஒரு இடத்துக்கு போகுது இல்ல. எல்லாருமே ஸ்கிராப் பிசினஸ் அப்படின்னா ஒரு சின்ன அளவுல நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு காயலாங்கடை இல்ல. இது ஸ்கிராப் பல விதமான ஸ்கிராப் இருக்கு சக்தி. பல விதமான ஸ்கிராப் இருக்கு. நீங்க மெட்டல் ஸ்கிராப் இருக்கு, உடன் ஸ்கிராப் இருக்கு, ஃபைபர் பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆயில் கூட ஸ்கிராப் தான். ஆயில். ஸோ இது உங்களுக்கு இன்னும் இதை தாண்டி நம்ம உடம்புல இருக்கிற கிளாத் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கிளாத் எல்லாம், பழைய கிளாத் எல்லாம் வாங்குறதுக்கு நீங்க நேரடியா கொண்டு போயிட்டு ஒரு அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போனீங்கன்னா, இப்ப பெரும்பாலான அனாதை விடுதிகள் இருக்குல்ல, அனாதை வீடு, ஆதரவற்றோர் இல்லம் இருக்குல்ல, அங்க பழைய துணிகள் வாங்குறது இல்லை. அது ரொம்ப குறிப்பா நான் சொல்றேன். அவங்க கேட்டா புதிய உடைகள் தான் வாங்குறாங்க. ஏன்னா பல்வேறு ஸ்கின் டிசீஸ்லாம் வருது இல்லையா. இன்னொருத்தருடைய ஆடையை அணியும் போது அவங்களுக்குள்ள அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வரன்றதுனால புதிய துணிகள் கொடுங்க, அல்லது பார்த்தீங்கன்னா பணமாக கொடுத்துருங்க. உணவுகள் கூட நேரம் கழித்து கொடுக்குறாங்கிறதுனால பல ஆதரவற்றோர் இல்லங்களில் உணவு கூட வாங்குறதில்ல. இது ஃபேக்ட் நான் சொல்கிறேன். அங்கே இங்கே இன்னும் சில பேர் செய்யலாம். அப்போ அந்த வீடுகள் தோறும் பழைய துணிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா. அந்த பழைய துணிகள் எங்கே போகுதுன்றதை நான் சொல்கிறேன். நான் சொல்ல தமிழ்நாடுக்குள்ளே நான் சொல்கிறேன். பெரும்பாலும் நான் ஆதரவற்றோர் இல்லங்களை தமிழ்நாட்டில் வாங்குறது. அப்போது வீடு வீடாக பார்த்தீங்கன்னா இந்த துணிகள் வாங்கிட்டு போகிறவங்க பழைய புடவைகளுக்கு இந்த பிளாஸ்டிக் சாமான்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஆமாம், பழைய துணிக்கு அதெல்லாம் எங்கே போகுது கேட்டால், குறிப்பிட்ட இடத்துக்கு வட சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிடுது. அங்கே மூட்டை மூட்டையாக துணியை எடுத்துட்டு கேட்டால் ஆந்திராவுக்கு ஏற்றிடுறாங்க. ஆந்திரா தாண்டி அதான் அண்டை மாநிலங்களுக்கு போகுது. அது ஆந்திரான்னு நம்ம ஏன் சொல்லணும்? அங்கே சந்தையில் விற்கப்படுறதா சொல்லப்படுது பழைய புடவைகள், பழைய துணிகள். நான் இது எதுக்காகன்னா, இங்கே எல்லாமே வியாபாரம்னு சொல்கிறோம். எல்லாமே ஆடையிலிருந்து எல்லாமே. ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷெட்டாக இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய லாரி ஷெட்டு, இந்த மாதிரி இருக்கலாம், பழைய ஆயில் இருக்கிறாங்க. அந்த ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேகரித்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அங்கேயும், அதுவும் நார்த் மெட்ராஸ் தான். ஸோ அதனால் இந்த பக்கம் வட சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறது வட சென்னை, தமிழ்நாடு, அது குறிப்பாக வட சென்னைகள். ஸோ இங்கே வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பித்து அப் டு திருவொற்றியூர் தாண்டி, இல்ல காஞ்சிபுரம் சைடு கூட கடந்த பல இடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கிராப் தானே. பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் ஸ்கிராப் ஆகும். கப்பல் ஸ்கிராப். கப்பல் ஒரு ஒட்டுமொத்தம் ஒரு கப்பலே ஸ்கிராப் பண்ணணும். அதை உடைச்சி எடுக்க வேண்டியதுதான். அதை உடைச்சி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடும் போட்டி நடக்கும். அதாவது உடைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட், உள்ள இருக்கிற பொருள் அது இப்போ மொத்தமாக எவ்வளோன்றது தெரியாதுல்ல. ஒரு பொருள் நான் சொல்லுங்க, எவ்வளவு மரப்பொருள், உற்பத்தியான ஒரு புதிய பொருள், அது இரும்பு தான். ஆனால் அது ஜாபா இருக்கிற வரைக்கும், ஜாப்னா ஒரு உபகரணமா இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அது பயன் இல்லை, அது வேஸ்ட். ஸ்கிராப் பண்ணும்போது அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா பல 100 மடங்கு கூட குறைவாயிடும். இப்போ 100 ரூபா பொருள் 5 ரூபாய் ஆயிடும். 1 லட்சம் ரூபா பொருள் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா, 3000 ரூபாய், 5000 ரூபாய். அதுக்கு பிறகு அது பார்த்தீங்கன்னா பல கைகள் மாறி, அதுக்கப்புறம் அதை உடைச்சி அதில் இருக்கிற பொருட்கள்லாம் பிரிச்சு எல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 5 ரூபா பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஆகும். இதுதான் உண்மை. 100 ரூபா பொருள் அதை பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு ஸ்கிராப் பண்ணும்போது அதனுடைய விலை குறையும். இப்போ இங்கே எல்லா பொருளுமே இப்போ நீங்கள் இப்போ நான் இருக்கிற எனக்கு எது நான் வேஸ்ட்னு சொல்லி தூக்கி போடுறனோ, அது யாருக்கு இல்லையோ அவனுக்கு அது பொக்கிஷம்.
இல்ல இந்த ஸ்கிராப் பிசினஸ்ல கொலை வரைக்கும் போகுது அப்படின்றீங்க. இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையில கூட இந்த ஸ்கிராப் பிசினஸ் இருக்கு. அது வந்து இப்போ எந்த அளவுக்கு சார் இதுதான் சொல்றேன். இது வந்து நான் அக்கௌண்டபிள் பிசினஸ் நிறைய நடக்குது இந்த மாதிரி இந்த ஸ்கிராப்ல பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் ஆயிடுச்சுன்னா இதை முதல்ல இருந்து அப்புறப்படுத்தினா போதும், இடம் காலியானா போதும்னு நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகள் என்பது சாதாரணமாக நடக்கும். இப்போ ஒரு வீட்லயே எடுத்துங்களேன், சிம்பிளா சொல்றேன். வீட்டில் வந்து ஒரு மாதத்துல என்ன கழிவுகள் வருது நீங்க சொல்லுங்க. இல்ல நார்மலா பார்த்தா நியூஸ் பேப்பர் வரும். நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வரும். சரிங்களா? அது பார்த்திபன் சொன்ன மாதிரி கேட்டா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர். பார்த்திபன் தான் சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வரும், இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நாளைக்கு அது வேஸ்ட் பேப்பர். சரிங்களா? அப்போ நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில்லாம் வீட்டில் அம்மா கட் பண்ணிட்டு ஆயில் இருக்குன்னா அந்த பிளாஸ்டிக், அது பிளாஸ்டிக் 2. அது நான் சொல்றேன் ஒவ்வொன்றும் சொல்றேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் இருக்குல்ல, பிளாஸ்டிக்கான அந்த ஷாம்பு பாட்டில், ப்ளூ இருக்குன்னா ப்ளூ பாட்டில் நீளம் அது இந்த மாதிரி கேட்டால் ஒரு சராசரியாக ஒரு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 ரூபாய்க்கான, ரொம்பவும் கம்மியாக நான் சொல்கிறேன், ஒரு 10 ரூபாய்க்கான ஒரு வீட்டில் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிராப். இதெல்லாம் சிலர் வந்து சேமிச்சு வச்சு இந்த குடம் வாங்குறது, பக்கெட் பண்ணலாம். அது கார்பரேஷன்ல பல முறை சொல்லியிருக்கிறாங்க, ரீசைக்கிள் பண்ணணுன்றது கார்பரேஷன்ல பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொருட்களை தனித்தனியாக பிரித்து கொடுங்கன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே யாரும் செய்யறதுக்குலாம் வந்து நேரம் கிடையாது. இங்கேதான் மிஷின் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எனக்கு என்ன வந்து கொண்டு போயிட்டு போட்டுருவாங்க. அட்டை, பேப்பர், ஸோ எல்லாமே பேப்பர், பிளாஸ்டிக்கு, அது என்னென்ன இருக்கோ எல்லாமே. ஸோ அதை கொண்டு போய் போட்டோம்னா அது குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து அது பிரிப்பாங்க. பிரிக்கிற பொருட்கள் வந்து அங்கே கார்பரேஷனில் இருக்கிறவங்க அந்த குப்பை எடுக்கிறவங்க பிரிப்பாங்க. அது தாண்டி இல்லைன்னா நேராக குப்பை மேடு. நீங்கள் ஒரு இந்த பெருங்குடியில் ஒரு குப்பை மேடு இருக்குது சென்னையில், இல்லை இந்த பக்கம் போய் கொடுங்கையூரில் இருக்குது. அங்கே எவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே அந்த குப்பை மேட்டில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். குப்பை மேட்லேயும் பிரிப்பாங்க, குப்பையோட குப்பையே ஆயிரும். அதை பிரிச்சு எடுத்து ஆமா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்கிராப்பா. இது வந்து நான் சொல்றது சாதாரண வீட்டுல நடக்கிற ஆரம்ப கட்டத்துல ஒரு வீட்டுல நடக்குது. வீட்டுல நடக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு சாதாரண வீட்லயே வந்து இவ்வளவு இருக்குன்னா இண்டஸ்ட்ரியில வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து ஸ்கிராப் எப்படி இருக்குன்றத பாருங்க. இல்ல எல்லாத்துலயும் எல்லா தொழிலையும் ஒரு போட்டின்னு ஒண்ணு இருக்கு சார், தொழில் போட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்கிராப் பிசினஸ்ல மட்டும் அந்த கொலை செய்யற அளவுக்கு தொழில் போட்டி போகும் எல்லாரோட நடக்கும் சார். அது நடக்குன்னா எப்படி நடக்கும்னா, இது நான் அக்கௌண்டபிள்ன்றதுனால இதை வாங்குறதுல போட்டி நடக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து கேட்டால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் ஒருத்தராக இருப்பார். ஆனால் அவங்களுக்குள்ள டீல் பண்ணுறாங்கல்ல, அந்த டீலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ரவுடிகள் கூட வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துணையாக இருப்பாங்க. ஒரு பெரும் முதலாளி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள போட்டின்னு கேட்டால் இந்த சைடில் ஒரு 4 பேர், அந்த சைடில் 4 பேர் இருப்பாங்க. நாயகன் படத்தில் காட்டுறாங்கல்ல, அந்த கடல்ல இருந்து அதை எடுக்கிற அந்த சரக்கு கொண்டு வந்து கொடுக்குற சரக்கு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எல்லாத்தையும் சரி கட்டக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இவங்க குறிப்பிட்ட நபர் இருந்தாங்கன்னா அவருக்கும் மற்ற அதிகார மையத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிப்பாரு. ஸோ முதலீடு பண்ணக்கூடிய வந்து முதலாளி ஒரு பக்கம் இருப்பார், அவங்களுக்கு பக்கபலமா ரவுடிகள் இருப்பாங்க. இல்லை ரவுடிகள், அதாவது இப்போ இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பொறுத்தவரை சார் எல்லாருமே ஸ்கிராப், எல்லா கொலைகளுக்கு முன்னாடி அந்த ரவுடி வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரவுடிகளுக்கான தொழிலாவே இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் தரப்புலயே இருக்கும். ரவுடிகளே நேரடியா பண்ணக்கூடியதும் இருக்கும், அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு முதலாளியா இருப்பாரு, அந்த முதலாளிக்கு பின்னாடி ரவுடிகளும் இருப்பாங்க, அரசியல் புள்ளிகளும் இருப்பாங்க. ஸோ அதிகார மையத்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ எவனாவது ஒருத்தர் இருப்பாங்க, இல்லை மாவட்ட செயலர் எவனா இருப்பான். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர் தரப்பில் இருக்கிற ரவுடிகளை சமாளிக்கிறதுக்கு இவங்க கிட்ட ஒரு படை இருக்கும். ஸோ இது 2 தரப்புல இது நடக்கும். ஒரு தடவை வந்து மில்டன் கோலிசோடான ஒரு படம் எடுத்தார்ல, அவர் ஒரு தடவை வந்து ஸ்டோரி டிஸ்கஸ்க்காக கூப்பிட்டார். அப்போ போயிருந்தபோது அவர் என்ன கேட்டார், ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் வந்து நார்த் மெட்ராஸில் நடக்கக்கூடிய ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலரும் பல விதமான இல்லீகல் பிஸ்னஸை சொன்னாங்க. அங்கே கதை ஸ்டோரி டிஸ்கஸ்க்காக வந்தபோது திரு மில்டன் அவர்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, நார்த் மெட்ராஸில் அவர் பர்டிகுலர் கேட்டதே நார்த் மெட்ராஸ் கேட்டார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் சொன்னாங்க. ஸ்கிராப் பற்றி சொன்னாங்க. ஆயில் ஸ்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல ஆயிரம் கோடி வந்து பிஸ்னஸ் நடக்குது. அந்த ஆயில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயிலை ரீசைக்கிள் பண்ணுறாங்கன்றது அங்கே தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கலர் மீன்கள் இருக்குல்ல, ஸோ கலர் மீன்கள் பிஸ்னஸ் பற்றி ஒருத்தர் சொன்னாங்க. இப்படி பலதரப்பட்டது சொன்னாங்க. இது அதான் சொன்னேன், இது மாதிரியான பல விஷயங்கள் அங்கே வந்து பேசப்படுறது. என்னென்னா எதுக்குன்னா ஆடுகளம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கோழிகளுக்குள்ள சண்டை நடக்கும். அதில் பல லட்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டுவாங்க பார்த்தீங்களா 2 சேவல்கள் சண்டையில். ஸோ அது மாதிரியான வந்து ஒரு நார்த் மெட்ராஸில் நடக்கக்கூடிய ஒரு இல்லீகல் பிஸ்னஸில் அதில் வந்து என்ன நடக்குது. இப்போ புதுப்பேட்டை படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பைக் தானே புதுப்பேட்டையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. எத்தனை வந்து கடைகள் இருக்குது, புதிய பொருட்களை விற்கிறாங்க, பழைய பொருட்கள். உங்கள் பைக்கில் ஏதாவது ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அங்கே என்ன புதிய பொருள் கிடைக்கலனா கூட நீங்கள் புதுப்பேட்டையில் போனீங்கன்னா அந்த பைக்கான உபகரணம் கிடைச்சிடும். அப்போ எல்லா வண்டிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு நம்பர் இருக்க தான் செய்யுது. அவ்வளோ பொருட்கள் அந்த வண்டியெல்லாம் ஸ்கிராப் ஆகும்போது வந்து இன்ஜினில் தான் நம்பர் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா, இல்லை சேஸில் நம்பர் இருக்கும். மற்ற பொருட்கள் எல்லாத்துலேயும் நம்பராக இருக்குது. இப்போ நானே கேட்குறேன், என் வண்டியை கொண்டு போயிட்டு நேராக பிரித்து போட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், சரிங்களா, சேஸில் தான் நம்பர் கண்டுபிடிக்கும். மற்ற பொருட்கள் ஏதாவது அடையாளம் இருக்கா, நம்பர் இருக்கான்னா அந்த படத்தில் அதை காட்டுவாங்கல்ல. வண்டியை பிரிச்சாச்சுன்னா உங்களுக்கு அதில் வந்து சேஸில் மட்டும்தான் சார் நம்பர் இருக்கும், சரிங்களா. அதுவும் கூட உருக்குன்னா அந்த நம்பர் அப்படியே இருக்குமா, ஜொலிக்குமா உருக்கும்போது. இப்போ புரியுதுங்களா? அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நீங்கள் ஒரு சும்மா ஒரு கணக்கு எடுத்துங்க, வந்து எவ்வளோ 2 வீலர் வந்து காணாமல் போய் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குற வாய்ப்பு இருக்கும். போலீஸு கூட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படியே என்ன, நீங்கள் இன்றைக்கி கூட ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு தூரத்தில் வண்டி இருக்குது, இல்லை இன்னொரு நபர்கிட்ட வண்டி இருக்குதுன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் பார்ட்டாக பிரிச்சுட்டா லாரியே பிரித்து போட்டுறாங்க சார். இப்போ ஸ்கிராப் பண்ணிடலாம் லாரியும் எந்த வண்டியும் சொல்ல ஸ்கிராப் பண்ணியாச்சுன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜினில் இருக்கிற அந்த நம்பர் எங்கெல்லாம் நம்பர் பதிக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கும். வண்டியில் இருக்க அத்தனை பார்ட்டுக்கிட்டையும் வந்து பார்ட்லேயும் உங்களுக்கு நம்பர் கிடையாது இல்லை. அதுதான் புதுப்பேட்டை பண்ணுறோம். புதுப்பேட்டையில் பாருங்கள், புதுப்பேட்டை மாதிரி நீங்கள் எதுவும் இங்கே தான் புதுப்பேட்டை தான் நினச்சிக்காதீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு புதுப்பேட்டை இருக்குது, சரிங்களா. அதனால ஸ்கிராப்பில் வந்து அதுதான் ஒரே வார்த்தை, நான் அக்கௌண்டபிள். இல்லை எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டி தானே சார், டேக்ஸ் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கு கட்டி தானே. நான் சொல்கிறேன்ல சார், நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்குள்ளே வராது சார், வரவும் முடியாது. நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது. இப்போ ஒரு பில்டிங்கை இடிச்சிட்டார் ஒருத்தர், கம்பியோட பின்னிக்கிட்டு இருக்கு, தடபடான்னு இடிச்சாச்சு பொக்லைன் வச்சு, கம்பியோட முறுக்கிட்டு இருக்கு ரப்பிஸ், அதை அப்புறப்படுத்தணும், வெளியே கொண்டு போகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லாரி வைக்கணும், அந்த லாரியிலேருந்து பொக்லைனில் போட்டு வாரி போடணும், அதை கொண்டு போயிட்டு எங்கே கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்களே இருக்கீங்க, ஓல்டு பில்டிங் வாங்கிட்டீங்க, அந்த பில்டிங் இடிச்சு புது பில்டிங் கட்டுறீங்க, எல்லாம் ரெடி, இடிச்சாச்சு, கம்பிகள்லாம் அப்படியே பின்னிக்கிட்டு இருக்கு, அதை ரப்பிஸ் அப்புறப்படுத்தணும். யாராவது கொண்டு போனால் போதும் ஆயிரும் நமக்கு. நான் அவங்க சொல்றது உண்மை. அதுக்குள்ள இருக்கிற பலாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சார் ஒரு என்ன சார் ஒரு 10 லட்ச ரூபாய் இரும்பு இருக்கும், அதுல ஒரு 5 லட்ச ரூபாய் இரும்பு, ஒரு 1 லட்ச ரூபாய் இரும்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ரப்பிஸும் சேர்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50,000 வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் பொருள் இருக்கு. ஆனா அதை கொண்டு போனா போதும் ஆயிரும் உங்களுக்கு. அதாவது இலவசமாவே நீங்க வண்டி எடுத்துட்டு போனா போதும். சில பேர் விற்கிறவங்க உண்டு, அதுக்கான ஆட்கள் சரியா கிடைக்கணும். இங்க ஒரு ஏஜென்சி அதை கொண்டு போய் கொட்டுறதுக்கு எங்க வேணுமோ எவனுக்கு தேவையோ, அந்த ரப்பிஸ் யாருக்கு தேவையோ, இவன் தேவையில்லைன்னு சொல்றான், ஒருத்தன் தேவை இருக்குன்றான், இதை கொண்டு போய் கொட்டணும். இதை கொண்டு போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் காசு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க சார். இங்க இருந்து அப்புறப்படுத்தினா போதும், அவனுக்கு காசு கொடுத்து இங்க இருந்து மூவ் பண்ணா போதும். அப்படி பழைய பில்டிங் இடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டரே இருக்கிறாங்க உள்ள, தெரியுங்களா. பழைய பில்டிங்லாம் இடிச்சு அது இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வாசக்கால் கதவு எல்லாம் சேர்க்கணும், அதில் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. இது வந்து நான் ஒரு நிலை சொல்றேன். இதுல இண்டஸ்ட்ரியல் இதுதான் உங்களுக்கு ஸ்கிராப் தான் வந்து வேல்யூ அதிகம், அதான் பல கோடி போகும். ஆமா அது இருக்கு. ஏன்னு கேட்டா ஃபெரஸ் நான் ஃபெரஸ் மெட்டல். அப்போ அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி கேட்டா வந்து காப்பர், சில்வர், அலுமினியம், கோல்டு, செப்பு, கோல்டு கூட இருக்கும். இதெல்லாம் பெரிய வேல்யூவான பொருட்கள்ன்றேன். பெரிய தொழிற்சாலை, பெரிய காப்பர் இண்டஸ்ட்ரி சார். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கிராப் ஆகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே உருக்கி மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்துறாங்கன்னு நினைக்கிறீங்க. அது ஸ்கிராப், அவ்வளோதான். உருக்கிற வந்து இது வேறு. ஆனால் ஒரு காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வேஸ்டேஜ் விழுது. அந்த வேஸ்டேஜெலாம் வந்து கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அது வந்து கொண்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கணக்கு காட்டப்படும்னு கேட்டால் 10 டன்னு போதுன்னா 5 டன்னு காட்டுவான், போகிறது 10 டன் இருக்கும், அங்கே எங்கே சரி கட்டுருவாங்க. நடக்கும், அந்த மாதிரி நடக்குது. இல்லை வட சென்னை பொறுத்தளவில் பெரிய தொழிற்சாலைகள் வட சென்னை மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி இருக்கோ அங்கெல்லாம் இருக்கு. மெட்டல் இண்டஸ்ட்ரினா மெட்டல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரினா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி,
இதெல்லாம் ரீசைக்கிள் ஆகக்கூடிய விஷயம்ன்ற நான். இப்போ ரீசைக்கிள் ஆகும்போது அதனுடைய வேல்யூ வேற, ஸ்கிராப் வந்து அதனுடைய வேல்யூ. 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்னா சொன்னால் அது ரீசைக்கிள் பண்ணி மேனுஃபேக்சரிங் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அது 100 ரூபா ஆகுது. அப்போ இடையில எவ்வளோ கேப் இருக்கு? யார் யாரெல்லாம் சார் இப்போ சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து சம்மந்தப்பட்ட சார் ஒரு பொதுத்துறை நிறுவனம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொது அரசு துறையும் ஏன் சார் கண்டுக்க மாட்டாங்க? இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் ஏன் கண்டுக்க? அதுதான் எல்லாருக்கும் பணம் போயிடுதுல்ல, கண்டுக்க மாட்டாங்கன்னா எல்லாருக்கும் பணம். நம்ம ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கேள்வி போடுறோம் ஸ்கிராப் பிசினஸ் போட்டி, கொலை, ரவுடி வெட்டி கொலைன்றாங்க. அப்ப இந்த ஸ்கிராப் பிசினஸ் மேல ஒரு கவனம் செலுத்தாது ஏன்? அப்படி கிடையாது, இதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்கிராப் இன்னைக்கா விழுது, காலங்காலமா இருக்கு. அவங்க அந்த தொழிலை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. இன்னொரு தொழில இருக்கவங்க போய் அதில் போனால் தான் பிரச்சனை. மணல் கடத்துறோம், மணல் கடத்திட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு மணல் கடத்தலன்னா அது கடத்துறோம், போயிட்டு இருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் ஒரு பிசினஸ், போட்டி பிசினஸ். ஒரு பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து கேபிள் டிவியில வந்து பல கொலைகள் நடந்திருக்கு. கேபிள் டிவியில ஆமா, ஒரு வீட்டுக்கு வந்து அது கேபிள் டிவியில பல லட்சம் புரண்டதை நம்ம பார்த்தோம்ல, பல கொலைகள் நடந்தது இல்லை. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளச்சாராயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊர்லேயும் காய்ச்சினாங்க. கள்ளச்சாராயத்தில் வந்து போட்டியில் கூட வந்து பல கொலைகள் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. வராது. அதிகமா பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள்ல கொலை வரைக்கும் எல்லாத்துலயும் எல்லா தொழிலும் இல்லீகல் பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் சார். இல்லீகல் பிசினஸ்ல நடக்கும், கொலைகள் நடக்கும். ஏன்னா இது 10 ரூபா போட்டு 1000 ரூபாய் எடுக்கிற பிசினஸ், 10 ரூபா போட்டு 50 ரூபா போட்டு 500 ரூபாய் எடுக்கிற 1000 ரூபாய் எடுக்கிற பிசினஸ். பல பிசினஸ் சொல்றேன், எல்லா ஸ்கிராப்பும் சொல்றேன். இப்போ இந்த ஸ்கிராப் பிசினஸ் ஒழுங்குபடுத்துறதும் ஸ்கிராப் பிசினஸ் வர்ற கொலைகள் இப்போ திருப்பதியில சொன்னா வந்து நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. எனக்கு இறை நம்பிக்கை வந்து எனக்கு இல்லை. திருப்பதியில வந்து ஒரு நண்பர் சொன்னார் நேற்று, திருப்பதியில வந்து முடி போகுது இல்லை, அது எவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடி வந்து வெட்டும் போது பார்த்தீங்கன்னா வந்து எடை போட்டு முடியை கொடுக்குறாங்க, காணி கொடுக்குறாங்க, போய் உட்காடுறாங்க, காணிக்கையில முடியை வந்து மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. அது ஒன்னொன்னுத்துக்கும் தனியா வந்து எடை ஏதாவது தெரியுதா? மொத்தமா எடை போடுவாங்க, ஒரு டன் கணக்குல வரும், டன் கணக்குல போகும். அந்த சவுடி முடியெல்லாம் கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா என்னென்னமோ பண்றாங்க. ஒரு முடியோட மட்டும் நீங்க நினைக்காதீங்க, விக்கு தயாரிக்கிறாங்க, அதை தாண்டி முடியல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. இதுதான் நீங்க சொல்லவே முடியாது. பலம் அதற்கு என்ன, மாடுகள் கொல்லப்படுதில்ல, அந்த எலும்புலாம் என்ன பண்றாங்க? எலும்புலாம் நம்ம மக்கி போகுதுன்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் தூக்கி அப்படியே குப்பையில போட்டு, தூக்கி குப்பையில போடுறாங்க. அந்த எலும்புகளும் போகுது, மாட்டோட எலும்புகளும் போகுது. எலும்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு பவுடர் ஆக்கி அது சொல்றாங்க, பல விஷயங்கள் சொல்றாங்க. அது சர்க்கரையில் வந்து சர்க்கரை வெண்மையாக வர்றதுக்கு காரணமே வந்து அந்த எலும்பு தூள் தான் சொல்றாங்க. பல விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்கு சார். நான் தான் சொல்லலை, மனிதனுடைய மலத்தை தவிர எல்லாமே வந்து சேல் ஆகுது. மனிதனோட உடலை வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்திடுறாங்க, அவ்வளோதான், இறந்து போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மனிதன் தான் பயன்படலைங்க. அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க, இறந்து போன காலத்தில் கொடுக்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் பயன்படுது. கண்கள் கொடுக்குறாங்க, கண் தானம் பண்ணுறாங்க, ஆர்கன் கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்கு. சரிங்களா? மனிதனுடைய மலம் மட்டும்தான் வேஸ்டேஜாக போச்சு. அதை வச்சு ஒன்றும் இது வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ணல. இல்லைன்னா அதுவும் போகும், அதுவும் கூட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா அதையும் கூட பக்கெட்டாக வந்து பேக்கெட் பண்ணி கூட கொண்டு போய் கொடுப்பாங்க. நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இது நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் படிக்கிறேன். இது ஏதோ போகிற போக்கில் வந்து ஒரு காமெடிக்காக பேசலை. இதெல்லாம் வந்து முறைப்படுத்தாத தொழில்களாக இருக்குது. அப்போ போட்டிகள் வரும். இப்போ கேபிள் டிவி முறைப்படுத்தலை, சரிங்களா? இப்போ அது வந்து டிஸ்ஆண்டனா வந்துடுச்சு, நவீனமயமாயிடுச்சு. இனிமேல் இது மாதிரி கேட்டால் எல்லா விதமான பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெக்ஸ்டைலுக்கு பழைய துணி இருக்குது. பழைய துணியை வீடு வீடாக வந்து ஆதரவற்றோர் இல்லங்களும் கேட்குறான், நம்மளும் கொடுக்குறோம். ஆனால் அவன் வந்து அதை கொண்டு போய் என்ன செய்யறான்னு கேட்டால் வந்து ஸ்கிராப் வந்து ரீசேல் பண்ணுறான். ரீசேல் பண்ண முடியாத வந்து கந்தைகள் துணி, அதாவது எதுக்குமே பயன்படணும்னு சொன்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிராப் பண்ணி பவுடர் ஆக்கி அதை வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் ரெடி பண்ணுறதுக்காக கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி வந்து சீலிங்க்கு வரக்கூடிய அந்த அட்டைகள் இருக்குல்ல, அதை செய்யறதுக்கு பயன்படுறதா சொல்கிறாங்க. வேஸ்டேஜ் துணி, இது மாதிரி எதுவுமே வேஸ்ட் இல்லைன்ற நான். ஸ்கிராப் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து வெளியே இருக்குது. வெளியிடக்கூடிய ஸ்கிராப் எல்லாத்துக்குமே வெளியே இருக்குது. நாம தூக்கி வேணான்னு தூக்கி வீசி எறிகிறோம். அது இல்லாதவனுக்கு பொக்கிஷமாயிடுது. நாம ஒரு பொருள் வேணான்னு சொல்லி தூக்கி வீசி எறிகிறோம், குப்பையில தூக்கி போடுறோம், குப்பைத்தொட்டியில தூக்கி போடுறோம். அதை வந்து எடுக்கிறான். அதை எடுக்கும் போது கேட்டால் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இதுதான் இங்கே வந்து எதுவுமே வந்து வேஸ்டேஜ் கிடையாது. ஏதாவது ஒரு ரீசைக்கிள் பண்ணக்கூடியதுக்கு வந்து பயன்படுது. மெட்டலாக தான் உருக்கி பயன்படுத்துகிறாங்க.
இதே உட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கேட்டால் எல்லா உட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ஏதோ ஒரு பொருளாதார உற்பத்தி ஆகி திருப்பி வருது. அதனால் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கிராப்பு அப்படின்னு, ஆனால் அது ஸ்கிராப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன் சார். பிச்சை எடுக்கிறவங்க பிச்சைக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பின்னாடி ஒரு மாபியா இருக்கிறது பாலா காட்டினாரா இல்லையா? மனிதனுடைய இரக்கம், அந்த இரக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பணமாக்கிறத காட்டாரா இல்லையா பாலா? ஆமாம், காட்டினார்ல. மனிதனுடைய இரக்கம் தான் சார் பிச்சை போகிறதுன்றது. சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். எங்கே பாம்பேல நினைக்கிறேன், சரியாக தெரியல, இங்கே பாம்பேல யூபியிலன்னு தெரியல. இனிமேல் பிச்சைக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் கொடுக்காதீங்க, நேரடியாக உணவு கொடுங்க, பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா அதை வச்சு ஒரு பெரிய பின்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு மாபியா கும்பல் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு ரவுடிகள் இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அப்போ மனிதனுடைய இரக்கம் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாயிடுச்சு. அப்போ இந்த ஸ்கிராப்லாம் எந்த மூளைக்கு? மனிதனுடைய இரக்கத்தையே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசாகும்போது பணமாக்குறான், பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத சம்பாதிக்கிறான்னா, அப்போது இந்த ஸ்கிராப்புக்கு பின்னாடி நிச்சயமா வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தூக்கி போடுறோம் தான். ஆனால் அதுக்கு அந்த தூக்கி போடக்கூடிய அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதனால் இங்கே வந்து நம்ம நாட்டோட பொருளாதாரம் வந்து ஸ்கிராப்லேயும் இருக்குது சக்தி. அதனால் இது ரொம்ப நம்ம ஆழமாக பேசணும், நிறைய பேசலாம். இப்போ எங்கே கண்ணு கட்டின இப்போ இது எடுத்துங்க. இது வந்து இந்த பேனாக்கு 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்களா, 5 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேனா வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சதும் என்ன ஆகுது, கீழே தூக்கி போட்டுருவோம். இது மாதிரி ஒரு 100 பேனா எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த நோட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, இந்த நோட் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க? நோட்டு 20 ரூபா, ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 20 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் சொன்னாங்க கேட்டலாம். இப்போ எழுதி முடிச்சாச்சு, இது என்ன பண்ணுவீங்க? ஒன்னா 10 நோட்டு சேர்ந்து கேட்டா வந்து ஒரு பகுதியில் இருக்கிற ஸ்கிராப் கடையில் கொண்டு போய் போடுவீங்க. அவரு இதுக்கு ஒரு மதிப்பு அவர் கொடுப்பாரு. நீங்க அங்க போய் கேள்விலாம் கேட்க முடியாது. இதுக்கு என்ன, ஏன்னா அது பழைய காயிலங்கடையில் அவர் சொல்றதா விலை. நீங்க வாங்கினது 30 20 ரூபா நோட்டு, ஆனா அந்த 20 ரூபா நோட்டுக்கு வந்து கொண்டு போய் நீங்க யூஸ் பண்ணியாச்சு முடிச்சாச்சு. அதை கொண்டு போய் நீங்க இடையில போற மாதிரி கேட்டா அவர் சொல்றதுதான் ரேட். இல்ல அவர் சொல்லுவார் இவ்வளவுதான் போகிறாரு. அவங்க ஒரு லோக்கல்ல இருக்க ஒரு காயிலங்கடையில அவரு வந்து இவ்வளவுதான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபா சார், இதுக்கு இந்த நோட்டுக்கு 1 ரூபா. ஆனால் அவருக்கு வந்து அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு போறவரு கேட்டீங்கன்னா எவ்வளவு வாங்கிருக்கா 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவார். அவர் இன்னொருக்கு வந்து வியாபாரத்தை கொண்டு போய் போடுவார் கேட்டா அவரு 6 ரூபா போடுவார். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபாய்க்கு போதுன்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக எல்லா இடத்துலையும் 2 ரூபா இருக்கு சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா புதிய பேப்பராக வரும். நமக்கு புதிய பேப்பராக வரும்போது அதுக்கு மதிப்பு என்ன? 20 ரூபாய்க்கு வந்துடும். அது 20 ரூபா இல்லை, ஒரு 15 ரூபாய்க்கு வரும். ரீட்டைல் கடைக்கு வரும்போது 20 ரூபாய் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? இங்கே எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா ஒரு வீடு இருக்குது சார், ஒரு வீட்டில் வந்து பார்த்தா அதுவும் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? பழைய வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து ஒரு அரண்மனை இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது, டீ குண்டு இருக்குது, அந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் வேற விதமான மதிப்பு இருக்கும். பழைய பொருள் தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு பழமையான ஒரு படத்தில் வந்து பாண்டியராஜன் விடுவார், ஏலம் விடுவார், பார்த்துருக்கீங்களா? பில்டிங். ஆமாம், ஒரு பாண்டியராஜன் அதுக்கப்புறம் பயில்வான் ரங்கநாதனும் சேர்ந்து கேட்டால் ஒரு ஏலம் நடந்துப்பாங்க பாண்டியராஜன் படத்தில். இந்த பிம்பிளிக்கு பிலாப்பின்னு கூட ஒரு 1000 2000 5000 ஒரு பைத்தியங்கள்லாம் கொண்டு வர வச்சுட்டு ஏலம் கேட்பாங்க. இவங்களே ஏலம் கேட்கறது. ஸோ இந்த மாதிரி கூட ஏலங்கள் நடக்கும். என்னன்னு கேட்டால் இந்த சைடில் ஒரு டீம் இருக்கும், அந்த சைடில் ஒரு டீம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக நடக்காது, அங்கே வந்து கேட்டால் சீரியஸாக நடக்கும். இப்போ இங்கே வந்து காமெடியாக காட்டுறாங்கல்ல, 1000 பைத்தியங்கள்லாம் ஏலம் கேட்கும், 2000 5000 10000. அது மாதிரி கேட்டால் இங்கே நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏலம் எடுக்கிற இடத்துல வந்து 2 டீமுக்கு சண்டை நடக்கும். சண்டை நடக்குன்னா ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பலமும் தேவை, ஆள் பலமும் தேவை, அரசியல் பலமும் தேவை, அதிகாரம் தேவை. ஆமாம், பணம் முதல் போடுறவர் யாராவது ஒருத்தர் கூட இருக்கலாம். ஆனால் அந்த முதல் போடுறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பலங்கள் தேவைப்படும். அதிகார பலம், ஆள் பலம், 2 சைடும் இருப்பாங்க. அந்த 2 சைடில் சில நேரங்களில் வந்து நடக்கும், தள்ளுமுள்ளுகள் நடக்கும், கொலைகள் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இதில் வந்து என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மையப்படுத்தி இதை நம்ம பேசலை இந்த சம்பவத்துக்கு பிறகு. ஆனால் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது இந்த பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது முறைப்படுத்தப்படாத ஒரு தொழில். இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் நிறைய இருக்குது. ஸோ பணப்புழக்கம் இல்லீகல் பிஸ்னஸ், பணப்புழக்கம் இருந்தாலே பல பிரச்சனைகள் நடக்கும்.
சாதாரண ஒரு பிச்சைக்காரனை கூட வந்து இரக்கத்தை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபியா கும்பல் இருக்குன்னு கேட்டால் இது மாதிரியான வந்து ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸ்ல ஏன் வந்து மாபியாக்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நம்ம ஒரு கேள்வியாக வைக்கிறோம். அப்போ இதுமேல் இது என்னன்னு கேட்டால் இதை முறைப்படுத்துகிற நடவடிக்கைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் முறைப்படுத்தலாம். அரசு நடவடிக்கை சிக்கல் இருக்கு, இதை முறைப்படுத்தல நிறைய சிக்கல் இருக்கு. ஆனால் இது வந்து இனி வரும் காலங்களில் இது போன்ற கொலைகள் நடக்காம இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஓரளவு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படுத்துதல் வேணுன்றது தான் நம்ம சொல்றோம். நம்ம நல்ல நோக்கத்தில் தான் அதை பேசணும். இந்த மாதிரி தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேபிள் டிவி வந்து முறைப்படுத்த இப்போ வந்து டிஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் மணல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு குவாரி மாதிரி வச்சு அரசே வந்து அதில் வந்து அரசோட வந்து முறையான நடவடிக்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏற்படக்கூடிய கொலைகள் இதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அடக்காமலாம் இல்லை. ஊராட்சி மன்ற தலைவரே வந்து ஜேசிபி ஏற்றி கொண்டாங்கன்றது நம்ம பார்த்தோம், செய்தியாக பார்த்தோம். அந்த மாதிரி இந்த ஸ்கிராப் பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைப்படுத்தினா கொலைகள் நடக்கிறது வந்து தடுக்கலான்றது தான். நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து ஸ்கிராப் பிஸ்னஸில் கொடி கட்டி பணம் எந்த அளவுக்கு விளையாடுது, கொலை நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணி அடுத்த நேர்காணலில் நம்ம மற்றொரு விடயத்தை பற்றி பேசுவோம். நன்றி.